guys, welcome back to my channel. ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன் அண்ட் இன்னைக்கு நான் வந்துட்டு ஒரு மேக்கப் டுட்டோரியலோட தான் வந்திருக்கேன். ஸோ இந்த மேக்கப் டுட்டோரியல் தான் நான் க்ரியேட் பண்ணேன். அண்ட் இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோவில் நிறைய பேர் வந்துட்டு எனக்கு வந்து கேட்டிருந்தீங்க இந்த மேக்கப் லுக் வந்துட்டு எப்படி பண்ணீங்க, ஒரு டுட்டோரியல் வேணும் அப்படின்னு. ஸோ இது வந்து என்னோட சிக்னேச்சர் மேக்கப் லுக், எனக்கு ரொம்ப பிடிச்ச லுக், நான் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக பண்ணுற ஒரு லுக். அது ஒன்றும் இல்லை, ஸ்மோக்கி ஐஸ் தான். ஸோ அதுதான் நான் வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு ஐ ஷேடோ லைக் ஒரு பேலட், குட்டி பேலட் வச்சு நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் எப்படி பண்ணேன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ப்ளீஸ் இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். அண்ட் இதற்கு நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இட் மீன்ஸ் a lot to me and let's get started with the video. ஃபர்ஸ்ட் வந்துட்டு லாரியலோட ஹையர்லானிக் ஆசிட் சீரம் வந்து என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் எப்போவுமே மேக்கப் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த சீரம் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு கிளினிக்கோட மாய்ஸ்சரைசர், இதுவும் ரொம்ப ஒரு குட் மாய்ஸ்சரைசர், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கின் வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக ஃபீல் ஆகும். ஸோ அதை வந்து என்னோடய ஃபேஸில் நல்லா வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் என்னோடய லிப்ஸை ஹைட்ரேட் பண்ணுறதுக்கு லானேஜோட ஒரு லிப் பாம். அண்ட் தென் நான் வந்து பெனிஃபிட்டோட porefessional ப்ரைமர் அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு எங்கே போர்ஸ் இருக்கோ, ஓப்பன் போர்ஸ் இருக்கோ அங்கே மட்டும் நான் இதை அப்ளை பண்ணுறேன். ஃபுல் ஃபேஸ் அப்ளை பண்ணல. இது நல்லா வந்துட்டு ப்ளர் அவுட் பண்ணிவிடும் அண்ட் ஸ்கின்னும் வந்துட்டு நல்லா ஸ்மூத்தாக ஒரு ஃபினிஷில் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நான் வந்து இப்போ ஐ மேக்கப் பண்ணிடுறேன். ஸோ லாக்மேயோட கோல் அல்டிமேட் காஜல் வச்சு, கோல் காஜல் வச்சு என்னோடய ஐஸில் வந்து ஒரு லைன் மாதிரி வரைஞ்சிட்டு ஒரு ப்ரஷ் வச்சு நான் அதை நல்லா ஸ்மச் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்மச் பண்ணும்போது அந்த அவுட்டர் போக போக வர அந்த அவுட்டர் லைனை வந்துட்டு நல்லாவே வந்துட்டு பிளெண்ட் பண்ணி ஸ்மச் பண்ணுறேன். அப்போ தான் ஒரு சீம்லெஸ்ஸான ஒரு லுக் இருக்கும். ஸோ அதனால் நல்லா ஸ்மச் மட்டும் பண்ணுறேன் என்னோடய ஐஸில். அண்ட் தென் நைக்காவோட நைட் அவுட் ஐஷேடோ குவாடில் இருந்து அந்த ப்ரௌன் ஷேடு, ஒரு டீப் ப்ரௌன் ஷேட், இதை வந்துட்டு என்னோடய ஐஸில் நல்லா வந்துட்டு பேக் பண்ணி பிளெண்ட் பண்ண போகிறேன். அண்ட் எனக்கு வந்து இந்த ஐஷேடோ பேலட், இந்த குவாட் வந்துட்டு ரொம்ப பிக்மெண்டடாக இருக்காது. ஸோ எனக்கு நல்லா அந்த இன்டென்சிட்டி கிடைக்கிற வரைக்கும், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற இன்டென்சிட்டி கிடைக்கிற வரைக்குமே நான் அதை வந்துட்டு பேக் பண்ணி பிளெண்ட் பண்ண போகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் நிறைய வாட்டி எடுத்து பேக் பண்ணுவேன் ஐஷேடோவை. பேக் பண்ணிட்டு அதே ப்ரஷில் அந்த கார்னர் சைட்ஸை வச்சுட்டு நான் பிளெண்ட் பண்ணுறேன். அண்ட் இந்த குவாட் வந்து ஒரு ஸ்மோக்கி ஐஸ் பண்ணுறதுக்கு ஆப்டான ஒரு குவாட். இது இருந்தாலே ஒரு ப்ரௌன் பிளாக் ஸ்மோக்கி ஐஸ்லாம் பண்ணிடலாம். எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்குமே நான் வந்துட்டு அதை பிளெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு அந்த நல்ல ரிச் ப்ரௌன் கிடைக்கிற வரைக்கும் நான் வந்துட்டு அதை பேக் பண்ணிகிட்டு இருக்கேன். இதே பிக்மெண்டடான பேலட்டாக இருந்தால் சும்மா ஒரு 1 or 2 ஸ்வைப்ஸ்லேயே நல்ல பிக்மெண்ட்ஸ் கிடைக்கும். பட் இது வந்து அவ்வளோ ஒன்றும் பிக்மெண்டடாக இருக்காது. அண்ட் நெக்ஸ்ட் அதுலேயே இருக்க அந்த லைட்டர் ஷேடை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்மால் பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு நான் அந்த அவுட்டர் க்ரீஸில் வந்துட்டு நான் அப்ளை பண்ணி ஒரு ஸ்மூத் ஃபினிஷ்க்கு, ஒரு சீம்லெஸ்ஸான ஒரு பிளெண்டிங்க்கு நான் வந்துட்டு பிளெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த ஹார்ஷ் லைன்ஸ் எல்லாம் வந்து தெரியாது நம்ம அப்ளை பண்ண அந்த டார்க் ப்ரௌனோட. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு மேக்கோட ஸ்டுடியோஃபிக்ஸ் கன்சீலர் பேலட்லேருந்து மீடியம் டீப் என்ற ஒரு ஷேட்லேருந்து ஆரஞ்ச் கலர் கரெக்டர் வச்சு கலர் கரெக்ட் பண்ணுறேன். அண்ட் அதுலேயே NC42 ஒரு ஷேடை வச்சு நான் வந்துட்டு கன்சீலும் பண்ணிக்கிறேன் அந்த ஆரஞ்ச் கரெக்டரை. அண்ட் இந்த கன்சீலர் என்னோட ரொம்ப ஃபேவரட் கன்சீலர் பேலட். எக்ஸ்பென்சிவ் தான், பட் ஸ்டில் செம வர்த்து. மேக்கில் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அண்ட் எனக்கு வந்து மவுத் ஏரியா கொஞ்சம் டார்க்னஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் கூட நான் வந்துட்டு கன்சீல் அண்ட் கரெக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் மேக்கோட ஸ்டுடியோஃபிக்ஸ் ஃப்ளூயிட் ஃபவுண்டேஷன், என்னோடய ஷேட் வந்து NC40. ஸோ அதை வந்து என்னோடய ஃபிங்கர்ஸில் லைட்டாக இந்த மாதிரி எடுத்து ஃபேஸில் வந்துட்டு சும்மா ஸ்ப்ரெட் மட்டும் பண்ணிக்கிறேன்.
அண்ட் நான் வந்து ரொம்ப நிறைய ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணலை, நீங்கள் பார்ப்பீங்க ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கேன். அண்ட் எங்கெல்லாம் எனக்கு கொஞ்சம் கவரேஜ் வேணுமோ அங்கே மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட் ப்ரஷ் இது வந்துட்டு சிக்மாவோட 4D HD ப்ரஷ். இது வந்து ஒரு குட் சம்மர் ஃபவுண்டேஷன் ப்ரஷ். ஸோ இதை வந்துட்டு வச்சு நான் வந்து ஃபவுண்டேஷன் வந்து பிளெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் இது ரொம்ப குயிக்காக பிளெண்ட் பண்ணிவிடும் ஃபவுண்டேஷனை. என்னோடய கோ டு ஃபவுண்டேஷன் ப்ரஷ் இது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக நான் எங்கேயாவது வெளியே கிளம்புறேன்னா எனக்கு இந்த ஃபவுண்டேஷன் ப்ரஷ் மட்டும் போதும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டு பிளெண்ட் பண்ணிவிடும் ஃபவுண்டேஷன். லைக் ஹோல் ஃபேஸை வந்துட்டு செம்ம குயிக்காக வந்துட்டு பிளெண்ட் பண்ணிடும். அண்ட் சீம்லெஸ்ஸாக பிளெண்ட் பண்ணோம், அதுதான் இதோட ஒரு குட் திங். அண்ட் இன்னும் ஏன் வேறு பிராண்ட்ஸ்லாம் இந்த மாதிரி ஷேப் கொண்டு வரலன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ரொம்ப நல்ல ஷேப் இது. என்னோடய ஃபோர் ஹெட்லேயுமே நான் வந்துட்டு இதை வச்சு அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் மேக்கோட ஸ்டுடியோஃபிக்ஸ் பவுடர் ப்ளஸ் ஃபவுண்டேஷன் வச்சு என்னோடய ஃபேஸை வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு பவுடர் ஃபவுண்டேஷன், ஸோ கவரேஜ் வந்து நல்லா ஹெவியாக இருக்கும். அண்ட் எனக்கு வந்து ஒரு மேட் லுக் தான் தேவைப்படுது இந்த லுக்கு. எனக்கு வந்து க்ளாஸி ஃபினிஷ் வேண்டான்னு தான் நான் வந்து ஸ்ட்ரோப் க்ரீமும் சரி அந்த மாதிரி ப்ரைமர்ஸ் எதுவுமே நான் யூஸ் பண்ணலை. எனக்கு வந்து ஒரு மேட் லுக் வேணும்னு தான் நான் வந்துட்டு பெனிஃபிட்டோட ப்ரைமர் யூஸ் பண்ணேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு பவுடரி பேஸ் பிடிக்கும். ஸோ நான் வந்து மேக்கோட ஸ்டுடியோஃபிக்ஸ் அந்த பவுடர் வச்சு நல்லா அண்டர் ஐஸ்லலாம் நல்லா செட் பண்ணுறேன். ஸோ க்ரீஸ் ஆகாமல் இருக்கும் அண்டர் ஐஸ்லாம் இதை வச்சு செட் பண்ணும்போது. அண்ட் நெக்ஸ்ட் ஐப்ரோஸ்க்கு வந்து எல்ஃபோட அந்த ஐப்ரோ செட்டிங் ஜெல் வச்சு இதோட ஷேட் வந்து டீப் ப்ரவுன். ஸோ இந்த ஐப்ரோ ஜெல் வச்சு நான் ஃபஸ்ட் ஐப்ரோஸை வந்து நல்லா ப்ரஷ் பண்ணிக்கிறேன். நான் யூஸ்வலாக வந்துட்டு பென்சில் யூஸ் பண்ணிவிட்டு செட்டிங் ஜெல் யூஸ் பண்ணுவேன். பட் இந்த வாட்டி நான் வந்து ஃபர்ஸ்ட் செட்டிங் ஜெல் யூஸ் பண்ணிக்கிறேன். ரெண்டு ஐப்ரோஸ்லையுமே நான் வந்து இது நல்லா யூஸ் பண்ணி ஒரு 2 or 3 டைம்ஸ் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் தென் மனிஷ் மல்ஹோத்ரா ஓட பிராண்ட் இது. அதிலேருந்து ஐப்ரோ பென்சில் எடுத்து நான் ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இது ஒரு மைக்ரோ டிப் ஐப்ரோ பென்சில். ஸோ இந்த பென்சில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இது அவைலபிளாக இல்லை. எனக்குமே ஒரு ரீஸ்டாக் பண்ணணும்னு இருக்குது. பட் இது கிடைக்க மாட்டேங்குது. இது ரொம்ப நல்ல சூப்பர் பென்சில். பட் இப்போதைக்கு இது இல்லை. பட் நெக்ஸ்ட்டும் இதை விடவே நெக்ஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் நெக்ஸ்ட்டும் யூஸ் பண்ணுவேன். பட் இது இன்னும் இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நான் வந்துட்டு வாட்டர் லைன் வந்து பண்ணிக்கிறேன். அதே காஜல் லாக்மேயோட கோல் காஜல் வச்சு அண்ட் டைட் லைனும் பண்ணுறேன். அண்ட் ரியல் டெக்னிக்ஸ்லேருந்து ஒரு ஸ்மால் ஐஸ் மஜர் ப்ரஷ் வச்சு என்னோடய லோவர் லேஷ் லைனை வந்துட்டு நல்லா ஸ்மச் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஜென்டிலாக வந்துட்டு ஸ்மச் பண்ணணும். அண்ட் அதை ப்ரௌன் ஐஷேடோ வச்சு நான் அகெயின் என்னோடய லோவர் லேஷ் லைன் வந்து செட் பண்ணுறேன். அப்போ தான் வந்துட்டு நம்மளோட காஜல் வந்து ஸ்மஜ் ஆகாமல் ஒரு பாண்டா ஐஸ் கொடுக்காமல் இருக்கும். அண்ட் ஆல்சோ இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், நம்ம வந்துட்டு ஸ்மோக்கி ஐஸ் பண்ணால் கலர் கரெக்ஷன் கண்டிப்பாக பண்ணணும். அண்ட் ஐலாஷ் கலர் இது வந்து வேகாவோட ஐலாஷ் கலர் வச்சு ஐலாஷ் கர்ல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்னோடய ஃபேவரட் மஸ்காரா, இப்போ ரீசன்ட் ஃபேவரட் மேபிலினோட ஸ்கை ஹை மஸ்காரா. இது வந்துட்டு வாட்டர் ப்ரூஃப் வேரியண்ட். ஸோ ஸ்மோக்கி ஐஸ் பண்ணும்போது நீங்கள் வாட்டர் ப்ரூஃப் வேரியண்ட் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து லேஷஸை நல்லா ஹோல்ட் பண்ணி நிற்கும். அது லேஷஸ் வந்து ரொம்ப நேரமும் நிற்கும். ஸோ ஐஸ் வந்துட்டு ரொம்ப அழகாக டிஃபைன்டாக காட்டும் வாட்டர் ப்ரூஃப் மஸ்காராஸ் யூஸ் பண்ணால். அண்ட் தென் சுகரோட கான்டோர் பவுடர் வச்சு இதோட ஷேட் வந்துட்டு டோப் டாப்பர். ஸோ அந்த ஒரு கூல் டோன் ப்ரௌன் இதை வச்சு நான் கான்டோர் பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணுற ப்ரஷ் வந்துட்டு எல்ஃபோட ப்ரஷ்.
என்னோட ஜா லைன் எல்லாமே நான் வந்துட்டு ஹாலோ சுற்றி சீக்ஸ் ஜா லைன் எல்லாமே நான் வந்துட்டு கான்டோர் பண்ணிக்கிறேன். நான் கான்டோர் பண்ணாமல் எங்கேயுமே போக மாட்டேன். எனக்கு என்னோடய ஃபேவரட் ஸ்டெப் அது மேக்கப் ரொட்டீனில். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு ப்ரஷ் வச்சு நோஸ் கான்டோர் பண்ணிக்கிறேன். அண்ட் இது வந்து ஒரு நார்மல் அமேசான் ப்ரஷ், நான் எப்போயோ ஒரு ஃபுல் கிட்டில் வாங்கினது. ஸோ இது வந்து நோஸ் கான்டோரிங்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் தென் எல்ஃபோட ஹைலைட்டர். ஸோ இதை வந்துட்டு நான் என்னோடய சீக்ஸ் அந்த சீக் போனோட இதில் ஹைலைட் பண்ணிக்கிறேன். அண்ட் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு கிளியர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணேன்னு. அண்ட் மறக்காமல் டேக்டு ப்ராடக்ட்ஸையும் போய் பாருங்கள். நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நான் டேக் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு டிரெக்ட் லிங்க் மிந்த்ரா அண்ட் ஃப்ளிப்கார்ட்லேருந்து நீங்கள் வந்துட்டு டிரெக்ட் லிங்க்ஸ் எடுத்துக்கலாம். அண்ட் என்னோடய நோஸையும் நான் வந்து ரொம்ப லைட்டாக வந்துட்டு ஹைலைட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஒரு டீட்டெயில் ப்ரஷ் ரிலே டெக்னிக்ஸில் இருந்து எடுத்து என்னோடய இன்னர் கார்னர்ஸ், ஐஸோட இன்னர் கார்னர்ஸையும் நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்மோக்கி ஐஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்னர் கார்னர்ஸ் வந்துட்டு ஹைலைட் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக தெரியும். அண்ட் நைக்காவோட லிப் லைனர், இதோட ஷேட் வந்துட்டு பியூட்டிஃபுல் லையர். ஸோ இதை வச்சு என்னோடய லிப்ஸை நல்லா லைன் பண்ணி ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச லிப்ஸ்டிக் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் என்னோடய ஃபேவரட் லிப்ஸ்டிக் மேக்கோட Whirl. ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த லிப்ஸ்டிக். ரொம்ப நல்ல லிப்ஸ்டிக், ஒரு குட் கூல் டோன்டு ப்ரௌன். ஸோ டார்க் ப்ரௌன் ஐஷேடோ யூஸ் பண்ணதுனால கூல் டோன்டு ப்ரௌன் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தட்ஸ் இட் கைஸ். உங்களுக்கு இந்த லுக் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நான் நிறைய டுட்டோரியல்ஸோட வர மேக்கப் டுட்டோரியல்ஸ் எனக்கு தெரியும். நான் ரொம்ப நாளாக வந்து மேக்கப் டுட்டோரியல் பண்ணவே இல்லை. பட் அகெயின் நான் வந்து ஒரு பிளாக்ல இருந்தேன், ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கிரியேட்டர்ஸ் பிளாக்ல இருந்தேன் நான். ஸோ அதனால தான் இட் டுக் மை டைம். அண்ட் இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நான் இன்னும் நிறைய லுக் க்ரியேட் பண்ணுறேன். அண்ட் அவங்க அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.